ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் வந்து குளோபல் அவுட்டேஜ் 2 நாளுக்கு முன்னாடி, அதாவது ஜூலை 19 நடந்த குளோபல் அவுட்டேஜை பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து பார்ப்போம். ஸோ இதில் இன்வால்வ் ஆகிருக்கிற கம்பெனி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா CrowdStrike. ஸோ இவங்க யாருன்னு பார்க்கும்போது ஒரு சைபர் செக்யூரிட்டி கம்பெனி, ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஆஸ்டினில் இருக்குது. அண்ட் இவங்களோட மெயின் ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேர்ல்டு ஃபுல்லாக செக்யூரிட்டி சொல்யூஷன் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, ஒரு க்ளவுட் பேஸ்டு செக்யூரிட்டி சொல்யூஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இவங்க ஃபாலோ பண்ணுற மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா SaaS மாடல், சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ் மாடல். சப்போர்ட்டட் ஓஎஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா விண்டோஸ், மேக் அண்ட் லினக்ஸ். அதாவது இவங்க கொடுக்குற சர்வீஸை வந்து நம்ம எந்த ஓஎஸாக இருந்தாலும் சரி, விண்டோஸ், மேக் அண்ட் லினக்ஸ் அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபால்கன் பிளாட்ஃபார்ம் இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு யூனிஃபைடு க்ளவுட் பேஸ்டு செக்யூரிட்டி சிஸ்டம். அதாவது ஒரு ஹப் மாதிரி. இந்த ஹப்பில் வந்து ஒரு சில செக்யூரிட்டி ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்கும். அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா என்பாயிண்ட் செக்யூரிட்டி சொல்யூஷன், செக்யூரிட்டி அண்ட் ஐடி ஆப்ரேஷன்ஸ், த்ரெட் இன்டெலிஜென்ஸ், க்ளவுட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ், ஐடென்டிட்டி ப்ரொடெக்ஷன் சொல்யூஷன். ஓகே, இந்த ஃபியூச்சர்ஸ் வந்து ஒரு யூஸரோ இல்லைன்னா ஒரு ஆர்கனைசேஷனோ யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு என்ட்ரி பாயிண்ட் வந்து இருக்குது. அந்த என்ட்ரி பாயிண்ட் வந்து ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் லைட் வெயிட் ஏஜென்ட் நோன் ஆஸ் ஃபால்கன் சென்சார். ஓகே, அந்த சாஃப்ட்வேருக்கு வந்து அவங்க வச்சுருக்கிற நேம் வந்து ஃபால்கன் சென்சார். ஸோ இந்த சென்சாரை ஒரு லேப்டாப், டெஸ்க்டாப் இல்லைன்னா ஒரு சர்வரில் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்கன்னா போதும், அந்த சென்சார் வந்து ஆக்டிவிட்டியை மானிட்டர் பண்ணும். ஸோ தட் ஏதாவது த்ரெட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டர் பண்ண ஆரம்பிக்கும். ஃபால்ட்டி அப்டேட். ஸோ ஜென்ரலாகவே இந்த கம்பெனி CrowdStrike அப்படின்ற கம்பெனி வந்து ரெகுலராக ஒரு சில அப்டேட்டை வந்து புஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ தட் இந்த சென்சார் எங்கெங்கெல்லாம் இன்ஸ்டால் ஆகிருக்கோ அங்கெல்லாம் வந்து இந்த லேட்டஸ்ட் அப்டேட் வந்து அந்த சென்சார் வந்து ரிசீவ் பண்ணும். ஸோ ஜூலை 19 ஒரு அப்டேட் வந்து அந்த கம்பெனி புஷ் பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து ஒரு ஃபால்ட்டியான அப்டேட். அது என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபால்கன் சென்சார் கான்ஃபிகரேஷன் அப்டேட் ஃபார் விண்டோஸ் சிஸ்டம். ஓகே, விண்டோஸ் சிஸ்டம்க்கு அவங்க ஒரு கான்ஃபிகரேஷன் அப்டேட் வந்து கொடுக்குறாங்க. பட் அந்த அப்டேட்டில் வந்து ஒரு லாஜிக் எரர் வந்து இருக்குது. ஓகே, அந்த லாஜிக் எரர் இருக்கிறனால சிஸ்டம் வந்து பூட் ஆகிறதுல ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ தட் அந்த பிஎஸ்ஓடி, ப்ளூ ஸ்க்ரீன் ஆஃப் டெத் அப்படின்ற ஒரு இஷ்யூ வந்து அரைஸ் ஆகுது. ஓகே, ஜென்ரலாகவே பார்த்தோம் அப்படின்னா ஹார்ட்வேர் அப்படின்ற லேயர் இருக்கும், மேலே வந்து ஓஎஸ் லேயர், அண்ட் அதுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா அப்ளிகேஷன் லேயர். ஸோ அப்ளிகேஷன் லேயரில் ஏதாவது ஒரு நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க அப்ளிகேஷனில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அரைஸ் ஆகுது அப்படின்னா அதை வந்து கில் பண்ண முடியும். டாஸ்க் மேனேஜர் வச்சு கில் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா சில சமயம் சிஸ்டம் வந்து ரீபூட் பண்ணிட்டா போதும், அந்த ப்ராப்ளம் வந்து போயிடும். பட் ஒரு சில சாஃப்ட்வேர் வந்து ஓஎஸ் கூட ரொம்ப டைட்டாக கப்பிள் ஆகிருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் இந்த மாதிரியான சாஃப்ட்வேர். ஸோ டைட்டாக கப்பிள் ஆகிறனால, ஓஎஸ் கூட டைட்டாக கப்பிள் ஆகிறனால இது ஓஎஸ் லெவலில் இன்டெகிரேட் ஆகிருக்கும். ஸோ தட் ஏதாச்சும் ஒரு எரர் த்ரோ ஆகும்போது இது வந்து சிஸ்டத்தையே வந்து பூட் பண்ணாத மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு கொண்டு போக முடியும். ஓகே, என்னோடய இம்பேக்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா நிறையா இண்டஸ்ட்ரி வந்து இம்பேக்ட் ஆகிருக்கு. லைக் ஃபைனான்சியல், ஏர்லைன்ஸ், ஹெல்த் கேர் அண்ட் பிஸ்னஸ். ஸோ இதுதான் வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இந்த குளோபல் அவுட்டேஜை பற்றி. தேங்க்யூ கைஸ்.